இல்லைப்பா, அம்மா எதுவுமே சொல்லலை, நானே தான் கேட்குறேன். அப்படியா? கல்யாணம் பண்ணிட்டா படிப்பு வராதா? இப்போ இந்த பாடமெல்லாம் படிச்சே, அது யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தா? அது அது அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அவனா படிச்சுக்கிட்டான். தர்ஷினி தான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துச்சு. அப்படிதான் படிச்சான். ஏய், உன்னதான் பேசாம இருந்து சொன்னேன்ல. ஏன் நான் ஏன் பேசாம இருக்கணுங்கிற? கூட இருந்து பார்த்தது நான் தானே பேச முடியும். அக்கா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. எப்ப தர்ஷா, சொல்லி கொடுத்த உங்க அம்மாவே கல்யாணமானவ தானே? அவளுக்கு என்னை கல்யாணம் பண்ணதே மறந்து போச்சா? மேடை மலையா ஏறி பேசினாங்களே, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தானே? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடு, அந்த பிள்ளை உனக்கு சொல்லி கொடுக்கிட்டேன். அம்மாவுக்கு மெச்சூரிட்டி இருந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லைப்பா. என்னடா இல்லை? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லைப்பா, நான் ஒன்று பேசினா அவன் ஒன்று பேசுகிறா, செட் ஆக மாட்டேங்குதுப்பா. ஆமா, செட்டா இளங்கறியே, எனக்கு புரியலடா. இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. அமைதியார், அவன் அவங்க அப்பா கிட்ட பேசுற, நீ எதுக்கு குறுக்க பாயிர? பேசாத, அவனுக்கு எல்லா உரிமை இருக்கு. எனக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் பாயத்தாண்ட செய்வேன். தர்ஷா, அன்னைக்கு அந்த வீட்டில் இருந்த ஆளுங்க வந்து கேட்டப்போ என்ன சொன்ன நீ? எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னீல நீ? அவங்க வீட்டுக்கு போய் ஒட்டி உறவான இல்லட நீ? இப்ப வேணாம்னா என்னடா அர்த்தம்? டேய், இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி மாத்தி பேசிட்டு இருக்க? ஏங்க, அவன் மேல படிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப அதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் வாழ்க்கைய அவன் தீர்மானிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? இப்படியா பேசி பேசிதான் அவளை கெடுத்தீங்க, குடிச்சவர் ஆக்கிட்டீங்க. இப்ப இவனை கூட பாக்குறீங்களா? இந்தா கதிரு, இவன் என் பிள்ளை. அவன் வாழ்க்கையை பத்தி பேசி முடிவெடுக்கிற உரிமை உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் அதிகமா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. அவன் பேசட்டும், அதுக்கு என்ன பதிலா அவங்க அப்பா சொல்லட்டும். கதிரே, அறிவு கரிசி போன போட்டு வர சொல்லு. அவள் எதுக்கு இப்ப இங்க வர சொல்லணும்? அவங்க எல்லாம் பேசுறதுக்கு என்னென்ன இருக்கு? விளையாடுற நீ? இது நம்ம குடும்பத்து விஷயம் மட்டும் இல்ல, இன்னொரு குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துருக்கான். அவங்கள நம்ப வச்சு இம்புட்டு தூரத்தை கொண்டாந்துருக்கான். தப்ப சரியா, அவன் நமக்காக நிறைய செஞ்சிருக்கான். இப்ப நட்டாத்துல விட்டுட்டு எப்படியோ தத்தளிச்சு போன்னு விட்டா என்னடா அர்த்தம்? அவ வரட்டும், வரவும் பேசிக்கிறோம். இந்த பத்திரிக்கை அடிச்சு நடு வீட்டில் வச்சிருக்கான். இப்ப வேணாம்னா அவ வந்து சந்தனத்தை பூச்சி வாழ்த்திட்டா போவேனே, உச்சந்தில வச்சு நாக்க புடுங்கிற மாதிரி கேப்பா. அவளுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? கதிரே, போன போட்டு வர சொல்லுவல, அவ வந்த பிறகு பேசிக்கிறோம். போடுறா போன.
மாமா வாமா, வர சொன்னீங்களா? உட்காருமா உட்காரு. இல்ல பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. பத்திரிக்கை வந்துச்சுல, அதை கொண்டு போய் குலதெய்வம் கோயில்ல வைக்கணும்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கதிர் மாமா ஃபோன் பண்ணி நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னதும் வந்துட்டேன். அதெல்லாம் பண்ணலாமா? டேய் சக்தி, தர்ஷன் கூட்டு வா. ஓப்பா கூட்டு வாப்பா. என்ன மாமா, ஏதாச்சும் பிரச்சனையா? வரட்டும் வரட்டும், உட்காருமா உட்காரு. இல்ல இல்ல மாமா. டேய், எங்கடா போய் பொம்பளைக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுட்டு இருக்க? என்ன மாமா, என்ன ஆச்சு? எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? டேய், இந்த பிள்ளை கேக்குதுல, சொல்றா. என்கிட்ட சொன்னீல, அது சொல்லு. மாப்பிள்ள, என்னாச்சு? வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் இவ்வளவு இறுக்கமா இருந்தா எனக்கு ஒன்றும் புரியல மாமா. எனக்கு தாமா புரியல. இந்த பத்திரிக்கை இங்க ஒரு பத்திரிக்கை அடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கான். நல்ல நாளை பார்த்து குலசாமிக்கு வச்சுட்டு கொடுக்கணும்னு பார்த்தா புதுசா வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன். வாத்தா பச்சை கட்டுக்கிட்டு. என்ன மாப்பிள்ள, என்னன்னு சொல்லுங்க. நான் பிடெக் படித்து முடிச்சிட்டேன். அதுவும் அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ தான் கிளியர் பண்ணேன். இதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்க போகிறேன். வேலைக்கு போகணும்னு சில ஆம்பிஷன்ஸ் இருக்கு. அதனால ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறேன். 4-5 வருஷம் கழிச்சு யாரை கல்யாணம் பண்ண போறிய? யாரையோ பண்ணிட்டு போறான். வாயை திறந்து சொல்லுங்க. உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். யாரை கல்யாணம் பண்ண போறிய?